புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக நேற்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை பயணிகளின் தேவைக்கமைய பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் விரைண்டா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பதுளை, பண்டாரவளை, நுவரெலியா, கண்டி, தென் மாகாணத்தை மையமாக கொண்டு குறித்த போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை பண்டிகை காலத்தில் கடந்த 5 நாட்களில் அதிவேக வீதியூடாக ஈட்டப்பட்ட வருமானம் 22 கோடி ரூபாவை தாண்டியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான காலப்பகுதியில் அதிவேக வீதியின் மூலம் 22,92,42,40 ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 6,10,325 வாகனங்கள் அதிவேக வீதியூடாக பயணித்துள்ளன. கடந்த 10ஆம் தேதி அதிகபட்ச வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. 5,98,15,450 ரூபாய் அன்றைய நாளின் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது. இதேவேளை அலுவலக ரயில் சேவை இன்று முதல் வழமை போன்று முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிராமங்களுக்கு சென்றுள்ள மக்களுக்காக இன்றும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று 16ஆம் தேதி காலை வேளையிலும் மாலை வேளையிலும் வழமை போன்று அலுவலக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும். 1 மணிக்கு மாத்தறைக்கான ரயில் சேவை முன்னெடுக்கப்படும். அதேபோன்று மாத்தறையிலிருந்து 3:15 கோட்டை நோக்கிய ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஞாயிறு, சனிக்கிழமைகளில் விசேட ரயில் சேவைகள் சிலவற்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இதற்கமைய மாத்தறை, அனுராதபுரம் பகுதிகளுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்துக்கான தினசரி நகர்சேர் கடுகதி சேவை, இரவு நேர ரயில் சேவை, மட்டக்களப்பு திருகோணமலை இரவு நேர தபால் ரயில் சேவை வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலையில் சேவையில் ஈடுபடும் உதயதேவி, மட்டக்களப்புக்கான நகர்சேர் கடுகதி ரயிலும் வழமை போன்று முன்னெடுக்கப்படும். அதேபோன்று இன்றும் நாளையும் வழமை போன்று அலுவலக ரயில் சேவைகள் இடம்பெறும். சில விசேட ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன.